இந்தியா கிட்ட அமெரிக்கா வசமா மாட்டிக்கிச்சா? ஓ மை காட், இந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்தியா கடந்த 5 மாசமா ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்க. எங்களுக்கு எங்களோட நலன் தான் முக்கியம், எங்களுக்கு கச்சா எண்ணெய் எங்க விலை கம்மியா கிடைக்கும் அதுதான் முக்கியம், நாங்க அந்த நாட்டுக்கிட்ட தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ராங்கா நின்னாங்க. அமெரிக்கா 50% நாங்க உங்க மேல டேரிஃப் போடுவோம், நீங்க ரஷ்யா கூட கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னப்போ கூட அமெரிக்காவை எதிர்த்து நின்னவங்க தான் இந்த இந்தியர்கள். ஆனா ஜனவரி 30 ஒரு ஃபைல் ரிலீஸ் ஆகுது, பிப்ரவரி 2 ஒரு டீல் சைன் ஆகுது. இங்க தான் சந்தேகமே வருது. ஃபர்ஸ்ட் அந்த டீல் என்ன அப்படின்னா, அமெரிக்கால இருந்து இறக்குமதி பண்ற பொருளுக்கு இனிமேல் 0% டேரிஃப். இதுவரைக்கும் அமெரிக்கால இருந்து வர்ற கார்களுக்கெல்லாம் நம்ம 100% டேரிஃப் போடணும். 1 கோடி ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா நாம 1 கோடி ரூபாய் டேக்ஸா கட்டணும். நம்ம ஆக்டர் விஜயோட ப்ராப்ளம் கூட இதே தான், சேம் எக்ஸாக்ட் ப்ராப்ளம் தான். ஆனா இதுல கேள்வி எங்க இருந்து வருது அப்படின்னா, நாம கிறிஸ்மஸ் டைமே விட்டுட்டோம். எதனால அப்படின்னா, கிறிஸ்மஸ் டைம்ல தான் அமெரிக்கால எக்கச்சக்க பேர் ட்ரெஸ்ஸஸ் வாங்குவாங்க. நம்ம திருப்பூர், குஜராத் இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து அதிகமான ட்ரெஸ்ஸஸ் போகும். ஸோ அந்த டைம்லேயே நம்ம மேல டேரிஃப் போட்டிருந்தாங்க, நாம பெருசா கண்டுக்கல. ஆனா இப்போ இந்த ஃபைல் ரிலீஸ் ஆகி 2 நாள்ல அமெரிக்கா கூட டீல் போட்டிருக்காங்க அப்படின்னா சந்தேகம் வருமா வராதா? இந்த ஃபைல் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரம்ப்பும் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கூட பேசவே இல்லை, பிரைம் மினிஸ்டர் என்கிட்ட பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க, இப்போ இந்த ஃபைல் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பிரைம் மினிஸ்டரும் நானும் பேசணும், ரொம்பவே ஸ்மூத்தா டீல் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஏதோ ஒன்று இருக்கு, சம்திங் ராங். பிரைம் மினிஸ்டர் மோடியோட பேர் எப்ஸ்டைன் ஃபைல்ல இருந்து என்னதான் இந்தியன் கவர்மெண்ட் அதை மறுத்தாலும் உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடவுள் தான் இறங்கி வந்து சொல்லணும். நீங்க சொல்லுங்க, உண்மையிலே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு.